அரசு மருத்துவமனைகளில் QR கோட் மூலம் OP சீட் பெறும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறித்து பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பழைய நடைமுறைப்படி செயல்படுனா வரிசையில் நின்று நீண்ட கியூவில் நின்று தான் பண்ணுறாங்க. இப்போ புதிய நடைமுறைப்படி QR கோடு படி இப்போ பண்ணுறாங்க. இது எல்லாருமே ஆண்ட்ராய்டு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் இது செல்லுபடி ஆகுது. நிறைய பேர் செல்ஃபோனே இல்லை, பட்டன் ஃபோன் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு எப்படி சாத்தியப்படும்? இதனால நிறைய மக்கள் நிறைய அவதிப்படுற மாதிரி இருக்கும். திண்டுக்கல் GHல QR கோட் சிஸ்டம் இது பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன இது வேணும் அப்படின்னா, இந்த QR கோட் சிஸ்டம் எல்லா இடத்துலையும் பார்க்குறதுக்கு OP பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குறதுக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ தான் வந்திருக்கனால கொஞ்சம் போக போக இதாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல எஃபர்ட், ரியலி இது பாராட்டக்கூடிய விஷயம் தான். பழைய இதுனா ஒவ்வொரு டைமும் நம்ம என்ட்ரி போடணும் சார். இது நம்ம QR கோடு போடுறதுனால ஸ்கேன் அது QR கோடு போட்டதுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம என்ட்ரி பண்ணதுனால நம்ம போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு போய் டேரெக்டாக டாக்டரை பார்க்கலாம். எல்லா வசதியும் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமோ எல்லாத்துக்குமே பார்க்குறாங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கிராமத்தில் பட்டன் செல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் டச் செல் வச்சுருக்கோம். நாங்கள் QR கோடை சென்ட் பண்ணிடுவோம். பட்டன் செல் வச்சுருக்கவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? யூஸ் பண்ண முடியாது. அவங்க இனிமேல் புதுசாக செல் வாங்கி அதுக்கப்புறம் QR கோடு சென்ட் பண்ண மட்டும்தான் முடியும். இது நடைமுறையில் சாத்தியமாகாதுங்க சார். அதனால் பழைய நடைமுறை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வந்தால் நல்லது. அரசு மருத்துவமனையிலையும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். இது என்னென்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இது போய் பார்த்துக்கலாம். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட ஒரு தடவை நம்ம பதிவேடு பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த QR கோடை வச்சு அவங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு ஆதார் கார்டோட இணைச்சி வச்சுருக்கிறாங்க. அதை திருப்பி நம்ம எங்கே வேணால் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே பழசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரெஃபர் உட்பட அந்த டாக்டர் அதை கார்டை வச்சே செக் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முறையை இதில் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே அது நல்ல விஷயமா நாங்கள் பார்க்குறோம், வரவேற்கிறோம். இதில் என்னென்னா, நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஏற்பாடு, அலைக்கழிக்கக்கூடிய ஏற்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் குறையுது. நாங்கள் பழைய முறைப்படியோட OP சீட்டில் வாங்குகிறோம், நம்பரை பார்க்குறோம், டாக்டரை பார்க்குறோம், பார்க்குறோம், அடுத்த வாரத்துக்கு நாங்கள் வந்துடுறோம். இப்படி இந்த QR கோடு மூலத்தில் நாங்கள் பண்ணோம்னா எங்களுக்கு பசும் பிடிக்க முடியாது, நாங்கள் பலன் அடிக்க பார்க்கவும் முடியாது. தயவுசெய்து நீங்கள் பழைய நிலைமைக்கே நீங்கள் கொண்டு இந்த மாதிரி செயல்படுத்தினீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். QR கோடு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம இந்த திட்டம் எங்கே போனாலும், இப்போ ரேஷன் கடை பொறுத்த வரைக்கும் எங்கே யார் இது பண்ணுறாங்களோ சேம் அதே மாதிரி இது மெடிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் இந்த QR பயன்படுத்தி நல்ல முறையில் பயன்படலாங்கிறது எல்லாத்தோட கனவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல திட்டம். வெகு விரைவில் இது நல்ல முறையில் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் சீக்கிரம் நல்ல முறைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம தமிழ்நாடு போங்கிறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.